ஒரு உறங்கா ராத்திரியில் என் இமை அளவுகோலால் இரவின் நீளத்தை அளந்து கொண்டிருந்தேன். என் மனைவியோ உறக்கத்தின் ஆழத்தை அளந்து கொண்டிருந்தார். நித்திரை சமுத்திரத்தில் முத்திரை பதித்திருக்கும் அவரின் முகம் பார்த்தேன், இக்கவிதை வார்த்தேன். உறங்கு உயிரே உறங்கு. என் வியர்வை துவாரங்களின் வழியெல்லாம் அன்பு செலுத்திய அமுத சுரபியே உறங்கு. நான் உன் கழுத்தில் போட்டது 3 முடிச்சுகள். நீ என் வாழ்வில் அவிழ்த்தது எத்தனை முடிச்சுகள். உன்னை நிச்சயம் செய்த அன்றே இந்த காளான் உடம்பில் பச்சையம் படர்ந்ததம்மா. நீ எங்கள் குடும்பத்திற்கு விளக்கேற்ற வந்தவர் அல்ல அல்ல, விளக்காய் வந்தவர். உறங்கு உயிரே உறங்கு. எனக்கு ஒரு சந்ததி தந்த சந்நிதியே உறங்கு. எல்லா இரவுகளும் ஒன்றல்ல கண்ணே, இரவுகளுக்குள்ளும் வித்தியாசம் உண்டு. இந்த இரவில் 2 கண்கள் விழித்திருக்கின்றன. அந்த இரவில் 4 கண்கள் விழித்திருந்தன. இந்த இரவின் நீளம் கிலோமீட்டர், அந்த இரவின் நீளம் மில்லிமீட்டர். இந்த இரவில் சுவாசங்கள் பிரிந்திருக்கின்றன. அந்த இரவில் உன் வெளி சுவாசம்தான் என் உள் சுவாசம், என் வெளி சுவாசம்தான் உன் உள் சுவாசம். அப்படி ஒரு சுகவாசம். உறங்கு உயிரே உறங்கு. ஒவ்வொரு பகலும் உன் கூந்தலின் கருப்பை கடன் வாங்கித்தான் இரவாகிறது. ஒவ்வொரு இரவும் உன் முகத்தின் ஒளி வாங்கித்தான் பகலாகிறது. இப்போதெல்லாம் உன்னை நான் விசுவாசிப்பதே இல்லை கண்ணே, உன்னையே சுவாசிக்கிறேன். என்னுடைய மூச்சு சிற்றறையின் துருவங்களெல்லாம் உன் உருவங்கள்தான். உறங்கு உயிரே உறங்கு. மெல்லிய குரலுக்கு சொந்தமான மெல்லினமே உறங்கு. உனது தும்மல் சத்தம் கேட்டால் கூட குயிலினங்கள் பறந்து வந்து உன் குரல் வளையில் கூடு கட்டும். இமயமலை உயரம் எனக்கு போதாது கண்ணே, போதாது. அதன் மேல் ஒரு மேஜை போட்டு ஏறி சொல்லுவேன். காற்றின் செவிப்பறை கிழியும்படி கத்துவேன். என்ன என்கிறாயா? நீ எனக்கு இறைவனிடமிருந்து வந்த பிரசாதம் அன்று, என் வாழ்வில் கிடைத்த வரப்பிரசாதம் என்று. உறங்கு உயிரே உறங்கு. இலக்கிய விழாக்களில் கூட உன்னை இழுக்கவில்லை என்றால் அது இழுக்கு என்றே கருதுகிறேன். இறையை எண்ணும் போதும் இறையை உண்ணும் போதும் கரை காணா உன்னை எண்ணி கரை காணா மகிழ்வடைகிறேன். உறங்கு உயிரே உறங்கு. 9637 என்ன என்கிறாயா? நீ உறங்கும் போது உன் சுவாசத்தை எண்ணினேன். 473 என்ன என்கிறாயா? விழித்துக் கொண்டிருக்கும் போது இமைத்துக் கொண்டிருப்பாய். அதனால் இமை மூடி தூங்கும் போது உன் இமை முடி எண்ணினேன். என் உதடுகளின் உஷ்ணம் கேட்டு உன் உதடுகளின் இரத்த குழாய்களில் சிவப்பணுக்கள் உட்கார்ந்து மறியல் போர் நடத்துவதால் தான் உன் இதழ்கள் எப்பொழுதும் சிவந்தே இருக்கின்றன. சிறிதான முனங்கள் சத்தம். உறங்கும் போதும் உன் உதடுகள் அசைகிறதே. உற்று கேட்டேன். பேசாம தூங்குங்க, பேசாம தூங்குங்க, சோர்வாயிருக்கு, சொன்னா கேளுங்க. ஆஹா ஆஹா,
நனவுலகில் என்னை பூஜ்யம் என்று நினைத்தேன். உன் கனவுலகில் ராஜ்யம் நடத்துகிறேனே. நன்றி பெண்ணே, நன்றி. உறக்கத்தில் என்னை மறக்கிறாயோ என்னும் கலக்கம் இருந்தது. இப்போது உறக்கத்திலும் என்னை நினைக்கிறாய் என்னும் விளக்கம் புரிந்தது. உறங்கு உயிரே, உறங்கு. ஐயகோ, ஐயகோ, உன் சுண்டு விரலை கொசு கடிக்கிறதே. முதலில் அதை அடிக்க வேண்டும் என்று நினைத்தேன். பிறகு அது என்னையும் கடிக்க வேண்டும் என்று துடித்தேன். விளங்கவில்லையா வெளியே? கொசுவின் வயிற்றில் கூட உன் ரத்தம் தனிமையாய் இருக்கக்கூடாது. அங்கும் நம் இரத்த அணுக்கள் சத்தமிடாமல் முத்தமிடட்டும், அதுவும் நித்தமிடட்டும். எனது இறுதி ஆசை என்ன தெரியுமா அன்பே? நமது இருவர் சுவாசத்திற்கும் ஒரே முற்றுப்புள்ளிதான் இருக்க வேண்டும். உனது சவப்பெட்டியில் நானும் உடன்கட்டை ஏற வேண்டும். இருவரும் நுழைந்துவிட்டால் அதன் பெயர் சவப்பெட்டி அல்ல அன்பே, தவப்பெட்டி, தவப்பெட்டி. என்றேனும் ஒரு நாள் பூகம்பம் உண்டாகும். தாஜ்மஹால் புதையுண்டு போகும். நம் தவப்பெட்டி தரை மேல் வரும். ஷாஜகானும் மும்தாஜும் பிரிந்திருந்து புதைந்தவர்கள். நாமோ இணைந்திருந்து புதைந்தவர்கள் என வரலாறு வாழ்த்தும்.